வீட்டில் துஷ்ட சக்திகள் வராமல் இருக்க, பில்லி சூனியங்கள் வராமல் இருக்க, அதேமாதிரி பேய் பிசாசுகள் இல்லைன்னா தேவையில்லாத ஆன்மாக்கள் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? பல பேர் வீட்டில் நிம்மதி கெட்டு போகிறதுக்கு காரணம் நமக்கே அறியாமல் நம்ம வீட்டுக்குள்ளே நமக்கு வாசம் செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கும். வெளியிலலாம் சந்தோஷமாக இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே வந்தோன்னா புர்ருன்னு உட்காந்துருப்பாங்க. கனவு தொல்லை இருக்கிறவங்க, தூக்கம் வராமல் இருக்கிறவங்களாம் சின்னதாக முடிச்சு போட்டு தலைவாணி கடையில் போட்டு வைங்க, உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. நல்ல தூக்கம் இருக்கும். நீங்கள் தெளிவான ஒரு தூக்கத்தில் அழகாக எழுந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஃபேஸ் நல்ல தேஜஸ் இருக்கும். செய்ய வேண்டிய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா 3 வகையான உப்பு, 3 வகையான வேர். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, வீட்டில் துஷ்ட சக்திகள் வராமல் இருக்க, இந்த பில்லி சூனியங்கள் வராமல் இருக்க, அதேமாதிரி பேய் பிசாசுகள் இல்லைன்னா தேவையில்லாத ஆன்மாக்கள் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? பல பேர் வீட்டில் நிம்மதி கெட்டு போகிறதுக்கு காரணம் நமக்கே அறியாமல் நம்ம வீட்டுக்குள்ளே நமக்கு வாசம் செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கும். டெய்லி அங்கே தான் தூங்குவோம், எல்லாமே பேசியிருப்போம், வருவோம். ஆனாக்கா நமக்கு தெரியாத அன்வான்ட் ஜீவன்கள் உள்ளே இருக்கலாம். அன்வான்ட் நமக்கு தேவையில்லாதது, நமக்கு தேவையானவர்கள் இருக்கிறது பிரச்சனையே கிடையாது. ஆனால் அன்வான்ட்லேருந்து தூக்கி வெளியில் வரணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம முன்னோர்கள் செய்த அற்புதமான ஒரு முடிச்சு. இப்போ முடிச்சு போகிறதுக்கு சில பேர் வைக்க போடுறாங்க, வீட்டு வாசலில் வந்து முடிச்சு மாதிரி கட்டுறதுக்கு. ஏன்னா நான் ஃபேன்சியாக வீடு கட்டியிருக்கேன், நான் வந்து ஃப்ரண்ட்டில் இது மாதிரிலாம் கட்ட முடியாது அப்படின்னா, சிம்பிளாக வீட்டுக்கு வாசல்லையோ இல்லை வீட்டு ஹால்லையோ நீங்கள் வந்து பவுல்ஸ் நிறையா வச்சுருப்பீங்க, செடி வச்சுருக்கலாம், அந்த மாதிரி உள்ளே வச்சு நீங்கள் மடித்து வைக்கலாம். ஸோ செய்ய வேண்டிய பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா 3 வகையான உப்பு, 3 வகையான வேர். இந்த 3மே இருந்துச்சுனாலே போதும், உங்கள் வீட்டுக்கு பக்கமே எந்த விதமான துஷ்ட சக்திகள், அதாவது உங்களுடைய கண் வைக்கக்கூடிய ஆட்கள் கூட உள்ளே வர மாட்டாங்க. நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் அடியோடு அப்படியே போயிடுவாங்க. காரணம் என்னென்னா, நெகட்டிவிட்டி அப்படியே புஷ் பண்ணி தள்ளி விட்டுட்டோம். அந்த ஒரு சக்தி இந்த 3 உப்புக்கு உண்டு. அதுதான் கருப்பு உப்பு, இந்து உப்பு, கடல் உப்பு. நார்மலான சால்ட் இருக்குல்லையா, கல் உப்பு நம்ம கடையில் கிடைக்கிது, அந்த கல் உப்பு, இந்து உப்பு, பிளாக் சால்ட். இந்த 3ஐயும் என்ன பண்ணுறீங்க, ஒரு கலர் துணியில் இல்லைன்னா மஞ்சள் துணியில் இல்லைன்னா ஒயிட் துணியில், அது வந்து கருப்பை தவிர எந்த கலர் வேணாலும் வைக்கலாம். கருப்பு உப்பு வைக்கலாமான்னு கேட்குறீங்கனாக்கா, பிளாக் சால்ட்டுக்கு தனி குணம் உண்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம 3 உப்பையும் உள்ளே வைக்கிறோம். அதேமாதிரி 3 வகையான வேர். என்ன வேர்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் வெளியில் போய் காடு கரையெல்லாம் அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் வீட்டு வாசல்லையே கிடக்கக்கூடிய அற்புதமான மூலிகைகள் தான். இதை வெள்ளிக்கிழமை அழகாக நீங்கள் எடுக்கணும். கொஞ்சோண்டு செடி மேலே எந்த செடி, 3 செடி சொல்ல போகிறேன். இந்த 3 செடியுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மேலே தண்ணி தெளிச்சுட்டு உன்னுடைய வேரை நான் எடுத்துக்கிறேன்னு அதில் ஒரு பர்மிஷன் கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நசி மூலிகை சாபம் நசி. அவ்வளோதான், சிம்பிள். இங்கே பெரிய பெரிய மந்திரம்லாம் இருக்குது, நம்ம இது போதுன்னு சொன்னாலே போதுமான விஷயந்தான். நல்லா வெள்ளிக்கிழமையாக பார்த்து நீங்கள் அதுக்கு ஒரு மஞ்சள் நீரில் தெளிக்கலாம், இல்லைன்னா தண்ணி வெறும் தண்ணியை தெளிக்கலாம், இல்லை பன்னீர் தெளிக்கலாம். தெளிச்சுட்டு நீங்கள் அதில் ஒரு பர்மிஷன் கேட்டுட்டு அந்த வேர் எடுக்கணும். குப்பைமேனி வேர், கீழாநெல்லி வேர், அருகம்புல் வேர். இந்த 3 தான். ஸோ இந்த 3மே ரொம்ப சிம்பிளாக நம்ம வாசல்லே கிடைக்கக்கூடியது தான். அதை எடுத்து அந்த வேரை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த 3 உப்போடு சேர்த்து அப்படியே கட்டி உள்ள கட்டிட வேண்டியதான். இல்லை எனக்கு அது கட்டலாம் இல்லைன்னா முடிச்சு போட்டு எங்கேயாவது ஹாலில் நீங்கள் வந்து பவுல்ஸ் வச்சுருப்பீங்க நிறையா, அதில் போட்டு மறைச்சி வச்சுருங்க போதும். எல்லாத்துக்கும் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது இருக்க இடத்தில் எந்த விதமான ஆவி, பூத, பிரேத, பிசாசுகள் எதுவுமே இருக்காது. ஸோ வீடாக இருக்கும், நம்ம உயிர் வாழ்கிற கூடும் சுத்தமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த பதிவு மிக முக்கியம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த 3 உப்புமே மகா சக்தி வாய்ந்தது. அதேமாதிரி 3 பேருமே மகா சக்தி வாய்ந்தது. ஸோ அப்போது நல்ல விஷயங்கள், ஐஸ்வர்யங்களில் மட்டுமே இழுக்குமே ஒழிஞ்சு, நல்ல மனுஷங்களை மட்டுமே இழுக்குமே ஒழிஞ்சு, உங்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய மனிதர்கள் கூட அந்த வீட்டுக்குள்ளே வர மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் ரொம்ப நேரம் இருக்க மாட்டாங்க, கிளம்பி போயிடுவாங்க, திருப்பி அவங்க வரவே மாட்டாங்க. ஸோ அப்போது எவ்வளோ பவித்திரமான ஒரு விஷயம் நம்ம வைக்கிறோம். அப்போ வீடு சுத்தம் மட்டும் கிடையாது, நம்ம வாழ்க்கையும் சுத்தமாக இருக்கும். அதனால தான் எந்த துஷ்ட சக்திகளாக இருந்தாலும், தீய சக்திகளாக இருந்தாலும், கந்திருஷ்டியாக இருக்கட்டும், ஏர்கோணலாக இருக்கட்டும், நேர்கோணல் இல்லாத மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடிய விஷயம். சில பேர் வீடெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். வீட்டில் எல்லாம் வெளியிலலாம் சந்தோஷமாக இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே வந்தோன்னா புர்ருன்னு உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் காரணம் என்ன, வீட்டோட அமைப்பு, வீட்டோட எனர்ஜி, இந்த நெகட்டிவிட்டி, இது எல்லாத்தையும் தூக்கக்கூடிய விஷயம். ஸோ இது மாதிரி செஞ்சு ஒவ்வொரு ரூமு கூட நீங்கள் போட்டு வச்சிடலாம். ஒரு முடிச்சு செஞ்சு எங்கே ஏதாவது ஒரு கார்னரில், ஏதாவது ஒரு செல்ஃபில், ஏதோ ஒரு பவுலில், ஏதோ ஒரு டிஷ் உள்ளார, ஏதோ ஒரு பூச்செடி ஜாடி உள்ளார, இது எப்போல்லாம் மாற்றலாம். 6 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றினா ரொம்ப பெஸ்ட். உங்களால் முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு கழிச்சாவது மாற்றிடணும். அதோடய பவர் போயிடும். என்றைக்குமே சால்ட்டுக்கு வந்து பவர் அதிகமாக போகாது, பட் வேர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பவரை விட்டுருக்கும். ஸோ அதனால் மாற்றும் போதே முழுசாக மாற்றிடுங்க. ஸோ இதை என்ன பண்ணலாம், எங்கே தூக்கி போடலாம் அப்படின்னா, நீங்கள் கடல், கரை, காற்று எங்கேயாவது ஓரமாக இருக்க அப்படி போட்டுடலாம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கால்படாத இருக்குன்னா நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. இந்த காடெல்லாம் இருக்கும், பஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்த்தியான காடு இருக்கும், அப்படி தூக்கி போட்டுடலாம். யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ இது மற்றவங்க யாரும் டச் பண்ணாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா அது டிமினிஷ் ஆகிட்டுக்கும். ஸோ
ஸோ அதனால தான் இந்த ஒரு விஷயத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம எப்பொழுதும் வாழுங்காலத்தில் சுத்தமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்ம எப்படி நன்றாக இருக்கிறோமோ அதுமாதிரி மற்றவங்களும் இருக்க வைக்கும். ஸோ அப்படி தான் தெளிந்த நீரோடையாக மூளையை வைத்து கொடுக்கும், தெளிந்த சிந்தனையை கொடுக்கக்கூடியது தான் 3 சால்ட். கனவு தொல்லை இருக்கிறவங்க, தூக்கம் வராமல் இருக்கிறவங்களாம் சின்னதாக முடிச்சு போட்டு தலைவாணி கடையில் போட்டு வைங்க, உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. நல்ல தூக்கம் இருக்கும். நீங்கள் தெளிவான ஒரு தூக்கத்தில் அழகாக எழுந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஃபேஸ் நல்ல தேஜஸ் இருக்கும். ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. அப்போது வீட்டில் துஷ்டசக்தி இருக்கக்கூடாது, உயிர் வாழ்கிற கூட்டில் இருக்கக்கூடாது. நம்ம வாழ்கிற இடம், பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலலாம் இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம தேக்கி வைக்கும். சுழற்சி இடம், அதாவது பூமியில் சுழற்சி இருக்குன்னு வச்சுங்களேன். அதான் இந்த லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி பேடுமா, அதை போய் நின்றுருப்பீங்க. அது ஒரு பிஸ்னஸ் பிளேஸாக இருந்திருக்கலாம். அங்கே போயிட்டு அப்படியே உங்களுக்கு தெரியாமல் பின்னாடியே ஒட்டிக்கிட்டே வரும். உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போயிருப்பாங்க. அவர் நல்லவர் தான், ஆனால் அவர் பின்னாடியே ஒரு பேட் ஸ்பிரிட் உள்ள விட்டுட்டு வந்திருக்கும். ஸோ வரவங்க எல்லாருமே கெட்டவங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அவங்களுக்கு முன்னாடி ஒரு கெட்டது வருங்கிறது தான் நம்ம புரிஞ்சிருக்க மாட்டோம். அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஆக எப்பட்றா நமக்கு இவ்வளோ தெளிவாக இருக்கும், எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனைகளாம். நம்ம வீட்டில் வரக்கூடிய அத்தனை பேருமே கெட்டவங்க கிடையாது. 90% நல்லவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சக்திகள் தான் அவங்களே மிதிச்சுட்டு வந்திருப்பாங்க. அவங்களே பார்த்திங்கனாக்கா எங்கேயோ போயிடும்போது அவங்க தொத்திட்டு வந்திருப்பாங்க. இங்கே வந்தோன்னா அது வசமாக இங்கே மாட்டிக்கும், அவங்க போயிருப்பாங்க, இல்லைன்னா அவங்க கூடயும் போயிருக்கும். இந்த மாதிரி நெகட்டிவிட்டியை சொல்லப்போனால் இது பயமுறுத்தலை. ஆனால் எப்படி வரும், நிறைய பேர் கேட்குறாங்க. நான் பக்கா எங்கேயுமே இல்லை, சேஃபாக தான் வீட்டில் இருக்கேன், எப்படி வருது? உங்களை தேடி வரவங்க காற்றலையோடு வருவாங்க. காற்றுக்கெல்லாம் நீங்கள் அணையே போட முடியாது, இயற்கைக்கு அணைய போட முடியாது. இயற்கையில் பல சுச்சங்கள் எப்படி இப்போ ஒரு வீடு இருக்குது, வெள்ளம் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே எல்லாம் கொட்டிட்டு போகுது இல்லையா? அதேமாதிரி தான் காற்றலையில் என்ன வேணாலும் வரும், என்ன வேணாலும் போகும். ஒரு வீடு பயங்கர நெகட்டிவிட்டி இருக்குது, அதே காற்று நல்ல விஷயத்தையும் கொண்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு போகும். அதே இது நல்லா இருக்கிற வீட்டை காற்று கெட்ட விஷயத்தை போட்டுட்டும் போகும். எப்போ ஒரு பிரச்சனை மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டு இருக்கோ நம்ம உஷாராயிடணும். இல்லை நமக்கெல்லாம் இது வராது, அந்த இடத்துக்கே போகக்கூடாது. என்ன மிஞ்சி போனால் குட்டி செலவு, டக்குன்னு கொஞ்சம் அழுப்பாக்காமல் இதுமாரிலாம் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பாதுகாப்பாக இருந்துகிட்டே இருக்கலாம். யார் எந்த ரூபத்தில் வருவார்னு சொல்ல முடியாது, யார் கூட என்ன வருதுன்னு சொல்ல முடியாது. ஆக எதை எதுவாக நினைத்தாலும் அசால்ட்டாக நினைக்க வேண்டாம். முன்னோர்கள் தெளிவாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆணித்தரமாக எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.